கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி இந்த கால வேளையிலே வாழ்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த நாளிலே தேவன் மாறாதவர் என்கிற தலைப்பிலே தேவன் அவர் மாறாதவராகவே இருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக பல காரியங்கள் இருந்த போதிலும் 2-3 குறிப்புகள், 3 பாயிண்ட்ஸ் மூலமாக எதில் அவர் மாறாமல் இருக்கிறார், எப்போது அவர் மாறுபடுகிறார், அவர் மாறாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He is unchanging yesterday and today and tomorrow, forever, ever and ever. அவர் என்றென்றைக்கும் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மாறாத தெய்வம், மறக்காத தெய்வம். மாறாததுக்கும் மறக்காததுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ். மாறுறது மாறாதது, மறக்கிறது நினைவு கூறுறது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல ஆண்டவர் மாறாதவர். நேற்றும் மாறல, இன்றைக்கும் மாறல, அவர் நாளைக்கும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்து மாறாத தேவன். அதுல முதல் காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அடிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உடன்படிக்கையை மறக்காத தேவன். He is our God who is remembering our covenant. நம்முடைய உடன்படிக்கையை, நம்முடைய முன் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை அவர் மறக்காத தேவன். உடன்படிக்கை என்றால் நமக்கு முதல்ல தெரிய வேண்டும். உடன்படிக்கை என்பது God himself, he came down and he made a covenant with his people. ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவனை தெரிந்து கொண்டு அவனோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். இப்ப நமக்கு கூட ஒரு உடன்படிக்கை உண்டு. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கும் நமக்கும் அவருடைய மாம்சத்தின் மூலமாகவும் அவருடைய இரத்தத்தின் மூலமாகவும் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளும் அல்ல, இஸ்ரவேலர்களும் அல்ல, நாம் யூதர்களும் அல்ல, நாம் கிறிஸ்தவர்களும் அல்ல, நாம் ரோமர்களும் அல்ல, எந்த விஷயத்திலும் இந்த வேதாகமத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நாம் இந்து தேசத்திலே பிறந்த இந்துக்கள், இந்து தேசத்தை சார்ந்தவர்கள், இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள், இந்த தேசத்தின் வழிபாட்டிலே இருந்தவர்கள்
தாத்தா முப்பாட்டர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாரும் இந்த இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகள். அவர்கள் கொடுத்த பொருட்கள், உதவிகள் அந்த பஞ்சத்திலும் பசியிலும் அந்த வறுமையிலும் தாழ்மையிலும் ஒதுக்கப்பட்டிருந்த மக்களை கண்ணோக்கி பார்த்ததிலும் உண்மையாகவே இவர்கள் எல்லாரும் அந்த பொருட்களுக்காக மாறினவர்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிஷனரிகள் வந்து எங்களுக்கு செய்த உதவிகள் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்த அற்புதத்தின் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிஷனரிகள் எங்களுக்கு கொடுத்த உணவின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, இந்த உலகத்திலே ஜாதி நிமித்தம் எங்களை உலகத்திலே புறக்கணித்து வைத்திருந்தார்கள். ஜாதி நிமித்தம் ஒதுக்கப்பட்டு கிடந்ததுனால இந்த கிறிஸ்தவத்தில் சேர்ந்ததுனால நாங்கள் உயர்ந்த ஜாதி ஆவதும் இல்லை. மாறாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாய் இயேசுவை அறிந்து அவர்தான் என் பாவத்துக்காக மரித்தார், அவர்தான் என் பாவத்துக்காக மீண்டும் உயிர்த்தார், அவர்தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவருக்காக நான் வாழ்கிறேன் என்பதை அறிந்த மாத்திரத்திலே உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வது மாத்திரமல்ல, சாபம் துணித்த கூட்டமாக இயேசுவை பின்பற்றி வருகிறோம். ஏன் தெரியுமா? அவர் உடன்படிக்கையை மறக்காத தேவன். இயேசுதான் உண்மையான தெய்வம். இயேசுதான் அகில உலகத்தினுடைய பாவத்துக்காக மரித்தார். இயேசுதான் என் பாவத்துக்காக மரித்தார் என்று அறிந்த நாளிலிருந்து இதுவரையிலும் எனக்காக என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படிதான் அவர் சரீரம் கெடுக்கப்பட்டது. எனக்காக என்னோடு உடன்படிக்கை பண்ணும்படிதான் அவர் ரத்தம் சிந்தப்பட்டது என்று அறிந்த நாளிலிருந்து இதுவரையிலும் அந்த உடன்படிக்கைக்காக என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்து விட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உடன்படிக்கையை மறக்காத தேவன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர் எத்தனை தலைமுறை உடன்படிக்கையை நினைக்கிறார் தெரியுமா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாவரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, யூதர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே, அவருடைய மாம்சத்தினாலே அவரை உட்கொண்டு அவரை நேசித்து விசுவாசித்து அந்த நாமத்தை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறபடியாலே நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவுடைய உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறார். நல்ல கவனிங்க, தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆமா பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறவர் மாத்திரமல்ல, உடன்படிக்கையை காக்கிறவர். Is not only matching the covenant and he is keeping the covenant. We must remember that. He is not only matching the covenant, he is keeping the covenant. He cares about the covenant. அவருடைய உடன்படிக்கை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக காக்கிறவராக இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரையும் சமமாக தான் பாவிக்கிறார், சமமாக தான் நேசிக்கிறார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உடன்படிக்கையை ஏற்படுத்துறதே அவர்தான். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமோடு ஆதியாகமத்தின் புத்தகத்திலே உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். God himself he came down. He made a covenant with Abraham. ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அப்படி உடன்படிக்கை ஏற்படுத்துற ஆண்டவர் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுறதுக்கு சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுத்து, சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து, தகுதிப்படுத்தி, ஆயத்தப்படுத்தி, எப்படியாவது ஆபிரகாம் சொல்றாரு. 75 வயதிலே ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, அப்பா நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். 86 வயதிலே ஆபிரகாம் ஒரு தவறையும் செய்து விடுகிறார். அவர் செய்த போதிலும் ஆபிரகாமை ஆண்டவர் விடவில்லை. நன்றாய் கவனிங்கள், அந்த covenant என்று சொன்னால் it's not agreement, it's not a register. ஒரு பெரிய register
ரிஜிஸ்டர் பண்ற பத்திரத்தை போல ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. ஆண்டவர் வந்து இன்னும் சொல்ல போனா என் கையை ஆண்டவர் பிடிக்கிறதுக்கு பேரு உடன்படிக்கை, நான் அவர் கையை பிடிக்கிறதுக்கு பேரு அக்ரிமெண்ட் கூட சொல்லலாம். அது ஒரு சில நேரங்கள்ல மாறி அவர் என் கையை பிடிச்சிருக்கிறார். அவர் இறங்கி வந்து எனக்கே உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். என் கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். என்ன? இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களிலும் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் உன்னை சாட்சியா வைப்பேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறோம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது எல்லாம் ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய என்னோடு கூட அவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பெரிய உடன்படிக்கையின் காரணமா வந்த விளைவு என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கையை காக்கிற தேவன் 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்யலாம். அப்ப நாம என்ன செய்யணும்? உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு கூட ஏற்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ரிமெம்பர் தட். ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார், அந்த உடன்படிக்கையை காக்கிறார், அந்த உடன்படிக்கையை நடத்தி முடிக்கிறார் என்றால் நாம் என்ன செய்யணும்? உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவராக, உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக, உடன்படிக்கைக்கு உரியவர்களாக. ஆதாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நோவாவோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு, அது ஃபெயிலியர் ஆகல. இன்னைய வரைக்கும் நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அதே மாதிரி நான் ஒரு ஆள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறவனா, எதுவும் எனக்கு வேணாம், அவர்தான் எனக்கு வேணும் என்று பூரண அர்ப்பணிப்புள்ளவனாய் நான் காணப்படும் போது வேதம் சொல்லுகிறது அவர் என்னோட உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நாம என்ன செய்யணும்? எப்போ உடன்படிக்கைகள் உடைகிறது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் எச்சரிப்பை மீறுகிற போது, தேவன் சொல்லுகிறதை கேட்காமல் இருக்கும் போது உடன்படிக்கைகள் உடைக்கப்படுகிறது. உடன்படிக்கைகளை ஒரு நாள் ஆண்டவர் உடைக்கிறதே இல்லை, விரும்புறதே இல்லை. மனிதர்களாகவே உடன்படிக்கையை உடைச்சிட்டாங்க. மனிதர்களாகவே உடன்படிக்கைக்கு தகுதி இல்லாம போயிடறாங்க. உடைக்கிறாங்கன்னு சொல்றதை விட சரியான வார்த்தை, அந்த உடன்படிக்கைக்கு தகுதி இல்லாம போயிடறாங்க. ஒரு வேலை அடைத்து சரியான பாதுகாப்புல ஆண்டவர் வைக்கும் போது அதை விட்டு வெளியில போறேன், வெளியே துள்ளி குதிச்சு ஓடும் போது என்ன நடக்கும்? ஒரு மீன் இருக்கிறது, அது நீரில் தான் நன்றாக வாழும். அதை சும்மா சும்மா எடுத்து வெளியில போட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஒரு நாள் வெளியில துள்ளிட்டே இருக்கு, மறிச்சு போயிடும். அது போலதான் உடன்படிக்கையை விட்டு வெளியே போய்விடுகிறாங்க. அவர் உடன்படிக்கையை மாத்துறது கூட கிடையாது. ஒரு முறை உடன்படிக்கை செஞ்சாங்க மாத்திரதே. ஆபிரகாம் கிட்ட பண்ணின உடன்படிக்கை இதுவரையில் அவர் மாற்றவில்லை. அப்ப உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாம் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு காலத்திலும் ஆண்டவர் மகா பெரிய தேவன், ஆண்டவர் உன்னதமான தேவன். அவருடைய காரியத்திலே நாம எதையும் விட்டுறவே, அவருக்கு பிரியமில்லாத எதையும் நடந்துக்கவே கூடாது. அவருக்கு பிரியமில்லாத எதையும் நாம் செய்யவே உடன்படிக்கை விட்டுறக்கூடாது. ஒரு கணவன் மனைவி, அது ஒரு உடன்படிக்கை. என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் மனைவி கணவனை விட்டு கொடுக்கறது இல்லை. கணவன் மனைவியை என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. அப்படி விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு அந்த உடன்படிக்கைக்குள்ள அவங்க வரலன்னா வேதம் என்ன சொல்றது? ஆண்டவர் அவரை நம்ம கூட ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காரு, எந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்க மாட்டார். அதனாலதான் அவர் உடன்படிக்கையை மறக்காத தேவன். உடன்படிக்கை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். மறவாமல் நினைத்தீரையா, மனதார இரவும் பகலும் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் சொல்லுகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னால்
மறக்கப்படுவதில்லை. அவர் சொல்றாரு, நீ என்னால் என்ன செய்யறதில்லை, மறக்கப்படுவது இல்லை. யாக்கோபே இஸ்ரவேலே, நீ என்னால் என்ன செய்யறதில்லை, மறக்கப்படுவது இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ மறக்கப்படுறதே இல்லை. நான் உன்னை நினைவு கூறுகிற ஆண்டவர். 20ஆம் வசனத்தை குறித்து வாசிக்கும் போது 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும். நல்லா கவனிங்க. இரண்டாவதான விஷயம், அவர் வாக்குத்தத்தங்களை குறித்து மறவாத தேவன். பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்காத தேவன். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் ஆரம்ப காலத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று நினைக்கிறாயோ? வாக்குத்தத்தங்கள் மறக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறாயோ? வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் மறைந்தார் என்று நினைக்கிறாயோ? இல்லை. அவர் உடன்படிக்கையை மறக்காதது போல வாக்குத்தத்தங்களையும் மறவாத தேவன். 1000 தலைமுறை மட்டும் எப்படி இரக்கம் செய்கிறவராக இருக்கிறாரோ அதே போல வாக்குத்தத்தங்களை குறித்தும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. வாக்குத்தத்தங்களை நினைக்கிற ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நினைச்சு கொண்டே இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 105ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புத்தகம் 105ஆம் சங்கீதம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களுக்கு வாக்கு பண்ணினதை என்ன செய்தார்? வாசிங்க. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை, பரிசுத்தவான்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து போதும். இந்த வாக்கு பண்ணினதை ஆபிரகாமை நினைத்து, ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணிவிட்டேன். ஈசாக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நடந்தது போல நீ நடப்பாயானால் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்கை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன். அவனுக்கு கொடுத்த வாக்கு உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். உன்னோடு கூட பண்ணுற உடன்படிக்கை உன் 1000 தலைமுறைகளை நிறைவேற்றுவேன். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து 3 முறை அவரிடத்திலே சொல்லுகிறார். 86வது வயதிலே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய சொல்லின் நிமித்தம் கொஞ்சம் பின்மாறி போய் வேற தவறான ஒரு செயலை செய்தது நிமித்தம் இஸ்மவேல் வந்திருந்த போதிலும் ஆண்டவர் ஆபிரகாம் தவறு செய்து விட்டானே, அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் மாற்ற வேண்டும் அல்லது வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்ற விரும்பவில்லை என்று நினைக்காமல் 99வது வயதிலே கிட்டத்தட்ட 12, 13, 14 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசி, நான் அன்னைக்கு என்ன சொன்னனோ அந்த வாக்கு தத்தத்தை உன்கிட்ட நிறைவேற்ற போகிறேன், அன்னைக்கு என்ன சொல்லணும் அதை வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க போகும்படிதான் நான் வந்திருக்கிறேன், அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கு செய்ய போகிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். நான் முதல்ல சொன்னேன், உடன்படிக்கை நம்மோடு கூட ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போது சொல்கிறேன், ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் ஒரு முறை ஒரு வாக்கு கொடுத்துட்டார்னா அதை செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் செய்து முடிப்பார் என்று நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதி என்று சொன்னால் உரிமை. அவர் சொல்றாரு, நான் ஆதியாகமத்தின் புத்தகம் 18:18 சொல்லும்போது ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒரு வசனம் சொல்றார். வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர்
ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக. நல்ல கவனிங்க, என்ன சொன்னதை நிறைவேற்றும்படியாக. ஆபிரகாம் தெரிந்து கொண்ட நோக்கம், உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கம், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். செருபாபேலை குறித்து வேதம் சொல்லும்போது, செருபாபேலுடைய கை இந்த ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டி இந்த அஸ்திவாரம் போட்டது செருபாபேலுடைய கையை கட்டி தீர்க்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தத்திலே அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு தத்தத்திலே அவர் மாறாத தேவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 2 நாளாகமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உமது தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளி. அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியர்களுக்கு செய்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு நம்ம ஒன்னே ஒன்று செய்யணும், விசுவாசிக்கணும். மோசே குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியா இருந்தா சொப்பனத்திலேயாவது தரிசனத்திலேயாவது பேசுவேன், என் வீட்டுல எங்கேயும் உண்மை உள்ளவன் நான் முகமுகமா பேசுவேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைக்கிறதே. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தினார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்ப கொடுத்த வாக்குல மாறாத ஆண்டவர், கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைச்சிட்டே இருக்கிறவர். ஆண்டவரே நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நாம நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினைச்சிட்டே இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் போதும், ஆபிரகாமை போல விசுவாசித்தால் போதும், ஆண்டவர் அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். மூன்றாவதாக, கடைசியாக, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், முதல் முறை சொன்னேன் உடன்படிக்கையை மறக்காத தேவன், இரண்டாவதாக சொன்னேன் வாக்குத்தத்தத்தை மறக்காத தேவன். உடன்படிக்கை, அப்ப நாம என்ன செய்யணும்? உடன்படிக்கைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவராக, அவரே உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார், அவரே உடன்படிக்கையை காக்கிறார், அவரே உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னேன். இரண்டாவதாக சொன்னேன் வாக்குத்தத்தம் பண்ண வேண்டும். வாக்குத்தத்தத்தை காக்கிற தேவன், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது விசுவாசமா இருந்தால் போதும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். மூன்றாவதாக ஒரு விஷயம், ரோமர்கள் 11ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. These are unchanging. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அவர் அழைத்திருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். 1997ஆம் வருஷத்திலே ஆண்டவர் என்னை சத்தீஸ்கர் ஊழியத்தை குறித்து என்னுடைய சொப்பனத்திலே, நீ ஒரு மிஷனரி ஊழியத்தை செய்ய வேண்டும், ஒரு மிஷனரி தாகம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய இருதயத்திலே பேசினார். அதற்குரிய ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், வசனங்களிலே அதை உறுதிப்படுத்தினார். என்னை பார்க்கிற அல்லது நான் ஜெபிக்க போகிற எந்த ஊழியர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் தரிசனம் சொல்லும் போதும் நீ ஒரு மிஷனரி பயிற்சி பற்றை என்கிற வார்த்தையை அநேக முறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர், ஏன் அங்க போய் தான் ஊழியம் செய்யணுமா, இங்க ஊழியம் இல்லையா என்று சொல்லி சொன்னார்கள். எனக்குள்ளே ஒரு ஆத்ம தாகம். ஒரு சிலரிடத்திலே நான் போன போது, உன் குடும்ப பின்னணியும் மிகவும் ஏழ்மையும் வறுமையுமானது, உன் குடும்பத்தை பார்க்க ஆளில்லை, தம்பி நீ உணர்ச்சி வசத்துல ஊழியத்துக்கு வர விரும்புகிறாய், எனவே நீ ஊழியத்தை விட்டு உன் குடும்பத்தை முதலாவது கொஞ்சம் மேலே உயர்த்தி கொண்டு வா என்று சொன்னார்கள்.
அன்றை கவனிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும் என்று சொன்னார். நான் ஒன்றே சொல்கிறேன், என் உணர்ச்சி வசத்திலோ என்னுடைய படிப்பு ஞானம் மற்ற எல்லாத்திலும் ஒன்றுமே இல்லாத என்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஒன்றை மாத்திரம் நான் கேட்டேன். நீங்க உண்மையாவே என்னை அழைத்திருந்தால், நீர் பயன்படுத்துறதை பார்த்து என்னை ஏளனமா பேசுன தூத்துன அல்லது அவமானப்படுத்தின எல்லாரும் அதே வாய் அவனோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். என் வாழ்க்கையில் அவமானங்கள் வந்தபோது, புறக்கணிப்புகள் வந்தபோது, நான் ஒரு சில காரியங்களை இழந்த போது, இவனுக்கு அழைப்பு இல்லை, இவனுக்கு ஊழியம் இல்லை, இவன் மாம்சத்திலே செயல்படுகிறான் என்று தூசித்தார்கள். ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், என் தேவன் என்னை ஒரு நேரம் தூசிக்கல. என்னை அழைத்தவர் ஒரு நாள் இந்த அழைப்புக்கு நீ பாத்திரவான் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் கொடுத்த வரத்தை என்னை விட்டு எடுக்கவே இல்லை. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். கேள்விப்பட்டேன், தோஷித்தவர்கள் ஏளனமா பேசின எல்லாரும் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் என்று சொல்வதை என் காதில் கேட்டேன். என் அன்பு கத்தோலிக்க பிள்ளைகளே, அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டாலும் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவர் யூதரில் இருந்தது மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி அழைத்தேன். அவர் சொன்னார், உலகத்தில் சிநேகிக்கப்படாதவன், புறம்பே தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவனை நான் சிநேகித்து அவனை அழைத்தேன். யூதர் அல்லாதவன், கிறிஸ்தவன் அல்லாதவன் நான் நேசித்த நிமித்தம் அவனை அழைத்திருக்கிறேன். அது மட்டுமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஒருவன் ஏற்படுகிறதில்லை. கர்த்தர் உன்னை அழைத்திருப்பார், ஆனால் அவர் அழைத்தவர் அவரே போசிப்பார். இன்றைக்கு எங்களிடத்திலே கிட்டத்தட்ட 38 கிளை ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், எங்களுடைய அறக்கட்டளைகளை பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், தேவைகள், அதிகமான பணங்கள், தேவையான காரியங்களை கர்த்தர் சந்திக்கிறார். இவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருந்தாலும் நான் நம்பி இருக்கிறது அவர்தான். உலகமே என்னை ஒதுக்கி, உலகமே என்னை புறக்கணித்து தள்ளிட போது, என்ன ஊழியத்தில் நான் உன்னை ஒதுக்கல, இந்த ஊழியத்துக்கு வா என்று அழைத்தவர் அவர்தான். 1000 பேர் என்னை போஷிக்க இருந்தாலும், 1000 பேர் என்னை கனப்படுத்த இருந்தாலும், எனக்கு என்னுடைய கனம், என்னுடைய மகிமை, என்னுடைய பெருமை, என்னுடைய எல்லாமே அங்கிருந்துதான் வருகிறது. நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரை நேசிப்பீர்கள் ஆனால், ஆண்டவரை கனப்படுத்தினால் எங்களை கனப்படுத்துங்கள். ஆண்டவரை தூஷித்து எங்களுக்காக முகதாட்சியம் பார்த்து எதையும் செய்யாதீர்கள் என்று சொன்னார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே ஆண்டவர் அழைத்தார், ஆரோன் அழைக்கல. ஆரோன் தானாக இந்த ஊழியத்துக்கு வருகிறான். ஆண்டவர் ஒருவனை அழைத்தாலும் இந்த கனமான ஊழியத்தை ஒருவரும் செய்யவே முடியாது. என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பதவி இருக்கு, நாங்க பெரிய கோடீஸ்வரன், நாங்க இப்படிப்பட்ட ஜாதி, இப்படிப்பட்ட மதம், அது எல்லாத்தையும் குப்பையில போடு. அதெல்லாம் குப்பைன்னு நினைக்கும் போதுதான் கர்த்தருடைய அழைப்புல நீ சரியா நிக்க முடியும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீ எலிஜிபிளா தான் இருக்கிற, நான் சரியான நேரத்துல உன்னை பயன்படுத்துவேன். அவர் அழைத்த அழைப்பையும் கிருபை வரங்களையும்
மறக்காத தேவன். ஒரே ஒரு தகுதி தான், எப்பவுமே ஒன்றும் இல்லை, ஆல்வேஸ் அவருடைய சமூகத்தில் வரும்போது நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று நீ சொல்லுவாயானால் வாழ்க்கையிலே அந்த ஒரே தகுதி தான் உன் அழைப்பையும் உன் வரத்தையும் உன் கிரியைகளையும் தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எப்போது மாறுபடுகிறார்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:28 சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவர். வாக்கு தத்துவத்தை குறித்து, உடன்படிக்கையை குறித்து, அழைப்பை குறித்து, கிருபை வரங்களை குறித்து மாறுபாடாய் பயன்படுத்துகிறவன் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அவன் மாறுபடுவான், கர்த்தர் மாறுபடுவார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:5 மாறுபாடுள்ள வழிகளுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே முள் வைக்கப்பட்டிருக்கிறது. 28:18 நீதிமொழியில் சொல்லப்படுகிறது, மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்றில் விழுவான். நாம் என்ன செய்யக்கூடாது? அவர் என்னோட ஏற்படுத்தின உடன்படிக்கையை விட்டு மாறாம இருக்கணும்னா நான் உடன்படிக்கையை காத்து நடக்க வேண்டும். அவர் என்னோடு ஏற்படுத்தின வாக்கு தத்துவத்தை விட்டு மாறாம இருக்கணும்னா நான் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். அவர் என்னோடு ஏற்படுத்தின அந்த அழைப்பையும் கிருபை வரங்களையும் மாறாம இருக்கணும்னா எப்பவுமே ஒன்றும் இல்லை, அவர் பயன்படுத்துற பாத்திரமா இடத்துல சமர்ப்பிக்கிறவனா இருக்க வேண்டும். மாறுபாடா இருக்கக்கூடாது, மாத்திரவனா இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 2:48 சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு. மாறுபாடு கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 3:32 12 8 20 17 20 101 சங்கீதத்தின் 4 இவைகள் எல்லாம் சொல்லுகிறது, மாறுபாடு கர்த்தருக்கு அருவருப்பானது. உடன்படிக்கை ஏற்படுத்த ஆண்டவர் அந்த உடன்படிக்கை உடைக்க விரும்புறதே இல்லை. வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை மாற்ற விரும்புறதே இல்லை. அழைத்த தேவன் என்றென்றைக்கும் மாறா. அழைத்த அழைப்பையும் கிருபை வரத்தையும் மாற்ற விரும்புறதே. சங்கீதம் 102:27 சொல்கிறது, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஓசியா புஸ்தகத்தில், எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், என் மகனே உன்னை எப்படி மறப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மறக்காத தேவன். அவர் மறக்காமல் அவருடைய உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை அழைப்பையும் நினைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலக வேண்டும், மாறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், இருவழியில் சந்தையில் நிற்கிறவளா இருக்கக்கூடாது. எப்போது ஒரு சப்மிஷன் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2 40 வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 15-16 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2 40 ஒரு வாசிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு என்ன செய்யணுமா? விலகணும். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை மாறாம இருக்கணும்னா, வாக்குத்தத்தம் மாறாம இருக்கணும், அழைப்பு வரங்கள் மாறாம இருக்கணும்னா, மாறுபாடான சந்ததி, தகுதி இல்லாத சந்ததி, பாவ சந்ததி, அக்கிரம சந்ததி, பெருமையின் சந்ததி, தேவ திட்டங்களை விடுத்து புறம்பாக்குற சந்ததி விட்டு விலக வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 15-16 வாசிப்போம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் முடிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 15-16 வாசிக்கலாமா? வாசிங்க. 2 15 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். 22 வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல
பிள்ளைகள் ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அவனுடைய உத்தம குணத்துல தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அதுல உடன்படிக்கை இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, ஆண்டவர் நிறைவேற்றுகிற காரியங்கள் இருக்கு. அது அப்படியே நிறைவேற்றி முடிக்கணும். மாறுபாடு உள்ளவன் வழிகளில் நிலையற்றவன், எதாவது ஒண்ணுல விழுந்துருவான். மாறுபாடுகளுடைய வழிகள்ல முள்ளு இருக்கு. மாறுபாடுள்ளவனுக்கு தேவன் மாறுபாடுள்ளவராகதான் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை குறித்து மாறாத தேவன், உடன்படிக்கை குறித்து மாறாத தேவன், அழைப்பு குறித்து மாறாத தேவன். அவர் சொல்றாரு, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு, கோணலும் மாறுபாடான காரியங்களை விட்டு விலகு. தகப்பனுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு தகப்பனை போல உன் உறவை புதுப்பித்துக் கொள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன். அவர் ஒருபோதும் நம்மை மறவாத தேவன். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவே. இந்த தாசனாகிய யாக்கோபே, என் ஜனமாகிய இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை. இருக்கிற இடத்துல அப்படியே இளம்பி நின்று, அவர் மாறாத தேவன், அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். நாம என்ன செய்கிறோம்? ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் மாறுபடுகிறவர்களாய் இருந்தால் அவர் மாறுபடுவார். நீங்கள் மாறுபடுகிறவர்களாய் இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, மாறுபாடுள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். இரு வழிகளில் நடக்கிறவன் ஏதாவது ஒரு வழியில் விழுவான். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடுள்ளவன் வழிகளில் முள்கள் கிடக்கிறது. மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவன், மாறாதவனுக்கு, உடன்படிக்கை காக்கிறவனுக்கு, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு, அழைப்பையும் கிருபையும் தாழ்மையோடு நிறைவேற்ற விரும்புகிறவனுக்கு அவன் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நாம் ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த தெய்வமே, இந்த கால வேளையிலே உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ மாறாத தெய்வமாய் இருந்து உடன்படிக்கையை நாங்கள் தொடர்ந்து ஆபிரகாம் விசுவாசித்து ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு தகுதியா இருந்ததுனால இன்றைக்கு எங்கள் மட்டும் அந்த உடன்படிக்கை நிறைவேறுகிறதா இருக்கிறது போல நாங்கள் உடன்படிக்கையை காத்து நிறைவேற்ற தகுதி உள்ளவர்களாய், எங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களுடைய தலைமுறையிலிருந்து 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை குறித்து வேதத்தில் வாசித்தோம். வாக்குத்தத்தத்தை குறித்து நீ மாறாத தேவன். ஆபிரகாமுக்கு சொன்னதை நீ செய்தவர். மனிதர்கள் மாறுவார்கள். மனிதனுடைய இருதயத்தில் மாறுபாடு உண்டு. கோணலும் மாறுபாடு உள்ள வழிகள் உண்டு. அநேக கோணலும் மாறுபாடு எங்களுடைய வாழ்க்கையில இருந்தபோதும் நீர் மாறாதவராக இருக்கிறீர் என்று அறிந்து வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தபடினாலே அது நிறைவேற்றப்பட்டது என்று அறிந்து எங்க வாக்குத்தத்தத்தை குறித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். மூன்றாவதாக பார்த்தோம், அவர் அழைத்த அலைவும் கிருபை வரங்களும் மாறாதவர்களே, எல்லளவும் தகுதி இல்லாத எங்களை உடைய கனமான ஊழியத்துக்கு நீர் ஏற்படுத்தி வைத்திருந்த உடைய திட்டத்திற்காக அதை நினைத்து எந்த நாள் நாங்கள் தகுதியில்லை என்று எங்களுடைய இருதயத்தில் உணர்ந்து we surrender ourselves always with an empty hand. நீ மகிமைப்படும். மாறுபாடுள்ள கிரியைகள் எங்களிடத்தில் இருக்குமானால் எடுத்து போட்டு, மாறுபாடுள்ள காரியங்கள் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு, ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே,
மாறுபாடை விட்டு விலகவும், கோணலும் மாறுபாடை விட்டு விலகு. தகப்பனுக்கு பிள்ளை சொல்லும் போது, ஆண்டவரே பிள்ளைக்கு தகப்பன் சொல்லும் போது அதை கேட்டு அப்படியே இருந்தத்தில் வந்து நடக்கிறவர்களை போல காணப்படுகிற போது நீ சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்கிறோம். ஜெபம் என் நாமத்தினாலே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியன் ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்தி ஆராதனை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நம்முடைய பெத்தேல் ஐக்கிய திருச்சபையை சார்ந்த உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காணிக்கைகள் மற்றும் தசமபாகங்களை செலுத்த வேண்டிய ஜிபே அக்கௌண்ட் 9447857111. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you all.